சாப்பிட்டவன இப்படி சாஞ்சா எப்படி? பொல்லாத உலகத்தில் கல்லாமல் புது பாடம் கற்றே பொய்யாக வாழ்வோரை புகழ்நாடும் கூட்டத்தை கண்டே சொல்லொன்று செயலொன்று இல்லாத பேரிங்கு யாரப்பா சிரிக்காது சொல்லாமல் விட்டாலோ என் போன்ற முட்டாடும் ஏதப்பா ஏதப்பா இவ்வளவுதான் உலகம் இவ்வளவுதான் இவ்வளவுதான் உலகம் இவ்வளவுதான் எவ்வளவோ இருந்தாலும் எப்படித்தான் பார்த்தாலும் இவ்வளவுதான் இவ்வளவுதான் உலகம் இவ்வளவுதான் இவ்வளவுதான் உலகம் இவ்வளவுதான் பேரு மேல தெய்வம் வந்தா கூட்டம் கூடுது பெரும் கூட்டம் கூடுது அந்த தெய்வம் கூட தெருவில் வந்தா மவுசு குறையுது பழைய மவுசு குறையுது இவ்வளவுதான் உலகம் இவ்வளவுதான் இவ்வளவுதான் உலகம் இவ்வளவுதான் கோ ஃபார்வர்ட் கோ ஃபார்வர்ட் ஆடாத ஆடில்லை அடக்காத நாளில்லை உன்னிடம் ஆடாத ஆடில்லை அடக்காத நாடில்லை உன்னிடம் யாராக இருந்தாலும் தானாக வந்திங்கி சங்கமம் இவ்வளவுதான் உலகம் இவ்வளவுதான் இவ்வளவுதான் உலகம் இவ்வளவுதான் இவ்வளவுதான் உலகம் இவ்வளவுதான் இவ்வளவுதான் உலகம் இவ்வளவுதான் நம்ம ரெண்டு பேரும் இப்படி பார்க்கல சந்திச்சுட்டு இருக்கவே யாராவது பெரிய மனுஷங்க பார்த்தாங்கன்னா என்ன நினைப்பாங்க? நிஜமாவே பெரிய மனுஷங்களா இருக்கிறவங்க இதெல்லாம் பார்க்க மாட்டாங்க.
அது போட்டோம் காலேஜ்ல படிக்கிறவங்க பார்த்தாங்கன்னா அவங்களுக்கு இதெல்லாம் பாக்குறதுக்கு எங்க டைம் இருக்குது? ஏன் அவங்களும் இந்த மாதிரி தானே பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. ஐயோ, அத பாருங்களேன், யாரோ ஒரு சாமியார் வர்றாரு. நல்ல சகுனம். நம்ம கல்யாணத்துக்கு அவர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கலாம். வாங்க சாமி. சாமி, நான் கல்யாணம் செஞ்சுக்கணும். நான் திருமணத்தை வெறுப்புவன். உங்களை இல்ல என்ன, எங்க 2 பேரும் ஆசீர்வாதம் பண்ணுங்க. அப்பனே மகனே, எதற்காக கல்யாணம்? கல்யாணம் வேண்டாம், குடும்பம் வேண்டாம், குழந்தை குட்டிகள் வேண்டவே வேண்டாம். நீங்க என்ன சாமியாரா இல்ல குடும்ப கட்டுப்பாடு ஆபீசரா? அதானே சுவாமி, நாங்க 2 பேரும் மனமத்து போயிட்டோம். நாங்க காதலிச்சிட்டோம். ஆமா, இனிமே எங்களை யாராலையும் காப்பாற்ற முடியாது. உங்க கையில ஆசீர்வாதம் இருந்தா கொடுங்க, இல்லாட்டி பரவாயில்ல, நாங்களே அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறோம். குழந்தா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் அப்ப நீங்க இப்ப குழந்தைன்றீங்களா? 2ல எது கிளியரா சொல்லிடுங்க. தம்பி போச்சு, அப்ப குழந்தை இப்ப தம்பியா? சரி சொல்லுங்க அண்ணே. சரி சரி, கொஞ்ச நேரம் பேசாம இருங்க. பெண்ணே, சுவாமி, நீ ஏன் இந்த வாலிபனை விரும்புகிறாய்? அதான் சுவாமி, எனக்கே தெரியல. ஆண்களை நம்பாதே. விளையாடுறீங்களா? அப்பனே, குழந்தாய், தம்பி, மகனே, அப்பா, அண்ணே, உனக்கே இந்த பெண் ஆசை? நீ யார்? எங்கிருந்து வந்தாய்? தெரியுமா உனக்கு? ஏன் தெரியாது? நான் வரேன், பெரம்பூர்ல இருந்து வந்தேன். எல்லாம் மாயை. சேலை கட்டிய மாதை நம்பாதே. சரி, நாளையில இருந்து டவுன் போட்டுக்கு சொல்றேன். அப்புறம் என்னை போல் காஷாயம் அணிந்து சாமியாரா போ. அதெல்லாம் கல்யாணத்துக்கு அப்புறம் தன்னால நடக்கும். நீங்க போயிட்டு வாங்க. சரி போ. ஐயோ, என்னது சாமியார் ஆசீர்வாதம் பண்ணாம போயிட்டாரு? அவசகுணம் இல்ல? ஆமா, சகுனம், ராகு காலம், யமகண்டம் இதெல்லாம் பார்த்தா காதலிப்பாங்க. அப்படி பார்த்தா ஒவ்வொரு காலேஜ் பையனும் கையில பஞ்சாங்கத்தை வச்சுக்கிட்டே அலைய வேண்டியதுதான். என்னங்க, நீங்க கடைசி வரைக்கும் என் மேல ஆசையா இருப்பீங்களா? நான் சாகுற வரைக்கும் நீங்க இப்படியே இருக்கணும். இப்படியே? அதுக்கு நீ 70 வயசு வரைக்கும் உச்சிரோட இருந்தா நாம இப்படி இருந்தா பாக்குறவங்க என்ன நினைப்பாங்க? அசிங்கம். சரி, 60 வயசு வரைக்கும்? பலே, 60 வயசு வரைக்கும் ஆசையா? இப்படி இருந்தா நம்ம நாட்டுல எப்படி ஜனத்தொகை குறையும்? என்னங்க நீங்க நீங்க எப்பவும் மனசு மாறாம இருக்கணும். வேற எந்த பொண்ணையும் நினைச்சு கூட பார்க்க கூடாது. இனிமே நான் வேற எந்த பொண்ணையும் நினைச்சே பார்க்க மாட்டேன். நிஜமா? சத்தியமா சொல்றேன். உன்னோட பழகினதுக்கு அப்புறம் எனக்கு பொம்பளைங்க பேர்ல ஆசையை விட்டு போச்சு. நீங்க இப்படி எல்லாம் பேசுறீங்களே தவிர நீங்க வேற எந்த பெண்ணு கூடயும் பழகவே மாட்டீங்க. எனக்கு நல்லா தெரியும். எப்படி தெரியும்? என்ன தவிர வேற எவ உங்களை காதலிப்பா? கரெக்ட், அது தெரிஞ்சுதான் நானே உன்னை காதலிச்சேன். ஆமா, நம்ம கல்யாணத்தை எப்ப வச்சுக்கலாம்? பெரியவரை பார்த்து அவர் சம்மதத்தை கேட்கணும். பெரியவரை பார்த்தா சம்மதம் கேட்கிற, சாமியாரை பார்த்தா ஆசீர்வாதம் கேட்கிற, என்கிட்ட ஒண்ணும் கேட்க மாட்டியா? உங்ககிட்ட ஒன்னே ஒண்ணு கேட்பேன், தரணும். என்ன கேள? இப்பவே தரணும். இங்கேயே சரி, யாரும் இல்ல, கேட்டு கொடுத்துறேன். நிஜமா? ஐயோ நிஜமா தரேன், கேள தரேன். யாரும் இல்ல, சீக்கிரம் கேள. தரணும். ஐயோ தரேன், கேள. அங்க வேர்க்கடலைக்காரன் போறான், அவங்கிட்ட கொஞ்சோண்டு பட்டாணி வாங்கி தரீங்களா? ஐயோ, இப்பதான் கேட்டியா? நான் என்னமோ கேட்க போறேன்னு நினைச்சேன். நான் வேற என்ன கேட்பேன்னு நீங்க நினைச்சீங்க? ஒரு காதலங்கிட்ட என்ன கூடன்னு கேட்பான். அன்பு. அன்பை எப்படி காட்டுறது? ஆசையில காட்டணும். என்ன கொடுத்தா ஆசை இருக்குன்னு தெரியும்? வாங்க, நீங்க எனக்கு புரிஞ்சு போச்சு. சொல்ல, நான் உனக்கு என்ன கொடுத்தா உன் பேர்ல எனக்கு ஆசை இருக்குன்னு தெரியும்? படவை. தடவை. இந்த ட்ரெஸ்ல உள்ள படங்களை கூட நான் பார்க்க விரும்ப மாட்டேன். இப்ப என்னையே இப்படி வெளியே வர சொல்றீங்களா? வேண்டாங்க, இதெல்லாம் என் தலையெழுத்து. இந்த தலைய அவ எங்க தொட்டு எழுத போறான்? எழுத்து இருந்திருந்தா நான் சொல்றதெல்லாம் உனக்கு அப்பப்ப புரிஞ்சிருக்காதா? இதே தப்பத்தான் அன்னைக்கு கண்ணகியும் பண்ணனான். அவன் மாத்திரம் அந்த காலத்திலேயே உலகத்தை புரிஞ்சுக்கிட்டு இது மாதிரி சிக் கூட போட்டிருந்தா கோவலம் மனசு மாதிரி மாதவி கிட்ட போயிருந்திருப்பானா? கொஞ்சம் கூட நல்லா இல்ல. கொஞ்சம் கூட நல்லா இல்லையா? இது எங்க குடும்ப விஷயம், இதுல தலையெடுத்துக்கு நீ யார்? சார், முதல்ல நீங்க இந்த வீட்டுக்குள்ள வந்தீங்களே, அத கொஞ்சம் நினைச்சு பாருங்க. இப்ப உங்களையே நீங்க மறந்துட்டீங்க. நானா? உன்ன நீ மறந்து பேசுற? செக்ரட்டரி வந்தாச்சு, குறிப்பிட்ட நேரத்துக்கு என் ஃப்ரெண்டு நாகரிகம் வந்தாச்சு. வாசுபதி, இப்ப நீங்க என்ன சொன்னாலும் சரி, சுமதி உங்க கூட அனுப்ப மாட்டேன். அப்படியா? பராட்டி போட்டோம், அவ குடுத்து வச்சுதான் அவ்வளவுதான். சுமதி, இதுவரைக்கும் நான் இது ஒரு விளையாட்டாக நினைச்சுக்கிட்டு இருந்தேன். விபரீதமா போய்கிட்டு இருக்கு.
சீக்கிரமா பெரியவரை வர சொல்லி இவரை நல்ல வழிக்கு திருப்பிடலாம். நீ கவலைப்படாதம்மா. வரதன், மிஸ் வரதன். என்ன என்ன சினிமா ப்ரோகிராமா? அதுக்கெல்லாம் இப்ப எனக்கு நேரம் இல்ல. ஒரு முக்கியமான விஷயமா வந்திருக்கு. என்ன? குமரன் சார் இப்ப கிளப்புக்கு போறாரு. போடுறேன். முழுக்க கேளுங்க. அவர் அங்க போறதுக்கு முன்னால நீங்க அங்க போய் அங்க என்ன நடக்குதுன்னு கொஞ்சம் பாத்து. அங்கெல்லாம் போய் எனக்கு பழக்கமே இல்ல. ப்ளீஸ் எனக்காக போங்களே. சரி. மேல்நாட்டுக்காரங்க இருந்து நாம இன்னும் எவ்வளவோ கத்துக்க வேண்டியது. எக்ஸாக்ட்லி. அவங்க கடவுளுக்கு பயப்படுற மாதிரியே கடியாரத்துக்கும் பயப்படுறாங்க. நம்ம கடவுளுக்கும் பயப்படுறது இல்ல, பயப்படுறது இல்ல. நாம காசு கொடுத்து வாங்குற கடியாரத்துக்கு நாம பயப்படுறதா அப்படின்னு கொஞ்சம் திருப்பி வச்சிடுறோம். நீங்க ஃபாஸ்டா திருப்பி வச்சிருக்கீங்க. பட் ஐ அம் ஆல்வேஸ் பங்க்சுவல். என்னமோ என்னுடைய கடியாரம் ராங் ரோட்லயே ஓடிட்டு இருக்கு. ஆமா, அனிவர்சரி ஃபங்க்ஷனுக்கு உங்க ஒய்ஃப் அழைச்சிட்டு வரா சொன்னீங்களே, அழைச்சிட்டு வரல? இந்த மாதிரி இடத்துக்கெல்லாம் வந்து பழக்கம் இல்ல. பூச்சப்பட்டா தலையை திருப்பிக்கிட்டு ஜடையை காமிச்சா ஓகே, நான் நடைய கட்டிட்டேன். ஆல் ரைட், மிஸ்டேக் இஸ் மைன். விஜய் அனுப்பிச்சு அழைச்சிட்டு வர சொல்லிருக்கேன். பரவாயில்ல, டேக் யூ சீட். விஜய், துணிந்த பின் மனமே துயரம் கொள்ளாதே. ஊத்தி கொடுத்தாண்டி ஒரு ரவுண்டு, ஒரே ரவுண்டு. இப்ப உலகம் சுழலுதடி பல ரவுண்டு, பல ரவுண்டு. ஊத்தி கொடுத்தாண்டி ஒரு ரவுண்டு, இப்ப உலகம் சுழலுதடி பல ரவுண்டு. போட்டு கொடுத்தாண்டி பாட்டில் திறந்து, போட்டு கொடுத்தாண்டி பாட்டில் திறந்து, என் புத்தி எங்கோ போகுதடி வீட்டை மறந்து. ஆரெல்லாம் கள்ளானால் அதுக்குள்ள நான் விழுந்து நீச்சல் அடிப்பேன். ஆரெல்லாம் கள்ளானால் அதுக்குள்ள நான் விழுந்து நீச்சல் அடிப்பேன். நாடெல்லாம் பெண்ணானால் எவ்வளவு பெரியவளாண்டாப்பா. நாடெல்லாம் பெண்ணானால் நடுவுல உக்காந்து பார்த்து ரசிப்பேன். சங்கீதம் பாடுகின்ற வாத்தியாரே, இவர் சரிகம பதனியம் மாத்தினாரே. ಎಂತ ಬೇಡಕೊಂತು ರಾಘವ, ಎಂತ ಬೇಡಕೊಂತು ರಾಘವ. ಗಮ ಪದ ಪಸಾರಿ ನೀದಪ ಸಾರಿ ಗಮ ಪದ ನೀದಪ ಬಗರಿ ಗಮ ಪದ ಗಮ ಪದ ಗಮ ಪದ. சங்கீதம் பாடுகின்ற வாத்தியாரே, இவர் சரிகம பதனிய மாத்தினாரே. எந்த வேடு கொந்தோன்னு செப்பினாரே, பாட்டை எலும்பெலும்பா கடிச்சு துப்பினாரே. பாடி வச்சான் பஸ்கி வச்சான், பாடிய காப்பாத்த விஸ்கி வச்சான். கோதாவிலே குஸ்தி வச்சான், அப்படி ஜகா வாங்கு. கோதாவிலே குஸ்தி வச்சான், குமு குமு கும்முன்னு குத்த வச்சான். ஜின் குடிச்சேன் ஜின் குடிச்சேன் ஜிஞ்சா லக்கடி ஜின்னு. ரம் குடிச்சேன் ரம் குடிச்சேன் ரம்மா லக்கடி ரம்மு. ஆண்டவன் வயிற்றுல பசிய வச்சான், ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் ருசிய வச்சான். ஆரம்பம் முடிவுன்னு ரெண்டு வச்சான், ஆரம்பம் முடிவுன்னு ரெண்டு வச்சான். அவன் அதுக்கு நடுவுல சொகத்தை வச்சான். நிறையாவே குடிச்சாலும் நிதானம் தவறி நான் பேச மாட்டேன். உபதேசம் பண்ணுகிறேன், அது ஊருக்கு தானடி எனக்கு இல்லை. அது ஊருக்கு தானடி எனக்கு இல்லை. குடிச்சிருக்கேனா
இல்ல எப்ப குடிச்ச என்ன குடிச்ச ஜின் குடிச்சேன் ஜிஞ்சால கிடிச்சின் ரம் குடிச்சேன் ரமல கிடி ரம்மு ஊத்தி கொடுத்தாண்டி ஒரு ரவுண்டு இப்ப உலகஞ்சுழலுதடி பல ரவுண்டு போட்டு கொடுத்தாண்டி பாட்டில் திறந்து என் புத்தி எங்க போகுதடி வீட்டை மறந்து ஒரு தன்னானே தானானே தன்னாதானே தானே தந்தானே தானானே தானாதானே தானே தன்னானே தானே 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 தன்னானே தானா